பிளாஸ்ட் படம் பிளாஸ்டாவே இருந்தது. அர்ஜுன் சாரோட ஆக்ஷன் மூவி. ஸோ அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். பிளாஸ்ட் படம் உண்மையிலேயே வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி பிளாஸ்டாக இருந்துச்சு. குறிப்பாக ஸ்டண்ட் கோரியோகிராஃபி எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க படத்தில். ஃபைட் சீன் எல்லாமே தாறுமாறாக இருந்துச்சு. ஜாக்கி சான் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. பிளாஸ்ட் படம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ஃபுல்லாக பிளாஸ்டாக இருந்தது. அதே மாதிரி எல்லாருமே காப்பாற்றிக்கிறதுக்கு யாரையாவது எதிர்பார்க்கக்கூடாது, நம்மளே தான் காப்பாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு தற்காப்பு கலை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது அப்படின்ற ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல பயங்கரமாக இருந்துச்சு. அவர் ஆக்ஷன் கிங் தானே, பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. ஃபுல்லாகவே சூப்பர், நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. படம் ஃபேமிலியாக பார்க்கலாம். வல்கரான சீன்ஸ்லாம் இல்லை, எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்குது படம். நல்லா பிளாஸ்டாக சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபைட் சீன் எல்லாமே தாறுமாறாக இருந்துச்சு. ஜாக்கி சான் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ஆமாம் ப்ரோ, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஜாக்கி சான் படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு ப்ரோ படம். ஸ்டோரி வந்துட்டு அதாவது மற்றவங்களோட இப்போ எனக்கு எதாவது பிரச்சனை இருக்குன்னா, ரோட்டில் போகிறவங்க எதாவது அடிக்கிறாங்க, எதாவது பிரச்சனை ஆச்சுன்னா மற்றவங்க யாரும் பார்த்தாங்கன்னா கண்டுக்காம போயிடுவாங்களே. இவங்க வந்து அவங்க ஃபேமிலியில் வேறு இடத்துல நடிக்காமல் அவங்கள வந்து சொந்த இதாக நினச்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த விஷயத்துக்காக ஒரு ஊரையே காப்பாற்றுற மாதிரி ஒரு இது ப்ரோ. 5 பேர் இல்லை ப்ரோ, மொத்தம் நிறைய பேர் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, நிறைய பேர் ப்ரோ. 5 பேர் மட்டும் இல்லை, படம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ. இன்டர்வெலுக்கு அப்புறம் தாறுமாறு ப்ரோ. லேகில் இல்லை ப்ரோ, ஸ்டார்டிங்கில் லேக் இருந்துச்சு. இன்டர்வெலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது ப்ரோ. கொடுக்குற காசுக்கு ட்விஸ்டே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நார்மலாக வந்துட்டு ஒரு கராத்தே ஃபேமிலி மாதிரி இல்லாமல் நார்மலாக வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு அந்த மாதிரி தான் நார்மலாக இருந்துச்சு ப்ரோ. அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் அவங்க அதான் அர்ஜுன் சாரோட தம்பி இருப்பாங்கல்ல, இந்த குண்டா இருப்பா, அவர் கூட வந்து நினச்சி பார்க்கல நான் இந்த மாதிரி ஃபைட் சீன் பண்ணுவாங்கன்னு. அதோட வேறு லெவலில் ஆக்ஷன் சீனாக செம்ம சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக 10க்கு 10 கொடுப்போம் ப்ரோ. கொடுத்த காசுக்கு ஒருத்தர் இருக்கு ப்ரோ. படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ப்ரோ. இது வந்து பிளாஸ்ட் இந்த மூவி அர்ஜுன் சாரோட ஆக்ஷன் மூவி. ஸோ அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அர்ஜுன் சாரை நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது இப்போ தான் திருப்பி, ஏன்னா கொஞ்ச நாளாக வந்து வில்லனாக நடிச்சிருந்தாரு, கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருந்தாரு, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த படம் அப்படி இருக்காது, அவருக்குன்னு எடுக்கப்பட்ட படம். ஸோ அதனால இந்த படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்குது, இன்ட்ரோல் பிளாக் நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது, ஸ்டோரி நல்லா இருக்குது, ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் பிளே விறுவிறுப்பாக போகுது. கைதி படம் நம்ம பார்த்துருப்போம், அதில் எப்படி ஒரு சீக்வன்ஸ்லாம் வருமோ அந்த மாதிரி தான் இந்த படமும் அந்த மாதிரி சீக்வன்ஸ் மாதிரி வந்திருக்கு. படம் ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. இந்த வீக் வந்து நீங்கள் ஃபேமிலியோட வந்து பார்க்கணும்னா பிளாஸ்ட் வந்து பார்க்கலாம். பிளாஸ்ட் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. உங்கள் ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப வருஷம் கழிச்சு அர்ஜுன் சாரும் அபிராமி மேமும் பேரா பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு? அர்ஜுன் சார் நல்லா பண்ணியிருந்தாரு. அபிராமி மேம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணல டேரக்டரு. ஏன்னா அவங்களோட பாடி லாங்குவேஜ், ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவங்க இதுக்கு இந்த கேரக்டருக்கு அவங்க ஆப்ட் ஆகல. வேறு யாருன்னா சஜஸ்ட் பண்ணிக்கலாமான்னு தோணுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா இல்லை செகண்ட் ஹாஃப்? இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃபும் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு இன்டர்வல் பிளாக் வரைக்கும் எங்கேஜிங்காக இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து நீங்கள் வந்து ஓவரால் ஜட்ஜ் பண்ண முடியாது கதை எப்படி போகுதுன்னு, பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லா இருக்கு. இந்த படத்துக்கு ஒரு 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கும்? 8, 7. பிளாஸ்ட் படம் பிளாஸ்டாகவே இருந்தது. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அடிச்சிக்கவே முடியாது ப்ரோ, செம்ம லெவலில் இருந்தது. அர்ஜுன் சாரை பற்றி சொல்லவே வேண்டாம், அவர் ஏற்கனவே ஆக்ஷன் கிங். இப்போ இந்த படம் வந்து அவருக்கு கம்பேக்காகவே இருக்குது. ஃபேமிலி படம், கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம் தான் இது. இதில் வந்து பெண்கள் பாதுகாப்புக்கு சம்மந்தப்பட்ட ஸ்டோரி தான் ப்ரோ. பெண்கள் வந்து தன்னைத்தானே பாதுகாத்துக்கணுன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃபும் சூப்பராக இருக்குது ப்ரோ. எந்த இடத்துலையும் லாகவே இல்லை, ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது படம். ஹீரோயினி ஃபைட் சீன்ஸ் தான் ப்ரோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க ஒவ்வொரு ஃபைட்டும் வந்து சரியாக வந்து அவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. அவங்க ஆக்ஷன் சீன்ஸ்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, அவங்க இந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவாங்கன்ட்டு அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அவங்க சீன்ஸ்லாம். படத்துக்கு 10க்கு 10 சூப்பராக இருக்குது படம். சூப்பர் வச்சு தெளிவா வேறு லெவலாக இருந்துச்சு. ஃபைட் சீன் அதான் ப்ளஸ் பாயிண்ட். ஃபைட் மாஸ்டர் நல்லா கோரியோகிராஃபி பண்ணிக்காங்க. என்ன சொல்ல, கமர்ஷியலாக மசாலாவாக இருக்குது, ஃபேமிலியே ஃபைட் பண்ணி நல்லா நிறைய ட்விஸ்டெல்லாம் இருக்குது. ஒரு ஃபேமிலியே நம்ம மைண்டிங் அகெயின்ஸ்டாக பண்ணுறாங்க. கிளைமேக்ஸில் அதே கிளைமேக்ஸில் அவங்களுக்கு தெரியுது, நல்லா இருக்குது படம். கண்டிப்பாக பார்க்கலாம். சின்ன பசங்க கூட கொண்டு பார்க்கலாம். 60 வயசுலேருந்து 60 வயசுலேயும் நல்லா பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பிளாஸ்ட் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம் ஒரு வாட்டி. அர்ஜுன் அவர் எப்பயும் போல் அவர் ரோலை அவர் கரெக்டாக பண்ணியிருந்தார் ப்ரோ. ஒரு ஒன் டைம் வாட்சபிள், எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பிரீத்தி முகுந்தன்லாம் நல்லா ஸ்டண்ட்டு ஆக்ஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி வந்து ஒரு டேட் டாட்டர் லவ், அது வந்து எந்த அளவுக்கு அவங்க பிரச்சனை மட்டும் இல்லாமல் மக்கள் பிரச்சனையும் வந்து தடுக்கிறதுக்காக முன் வராங்க அப்படின்ற மாதிரி
டீசெண்டான ஸ்டோரி தான் ப்ரோ, ஓகே தான். கராத்தே தான் ஃபைட்டு, ஃபேமிலியே கராத்தே ஃபேமிலி. ரொம்ப பயங்கரமான ஸ்டண்ட் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸ்டண்ட்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸ்டண்ட்டு, டிஓபி, மியூசிக் எல்லாமே ஓகே, நல்லா இருந்துச்சு. படத்துக்கு ஒரு 8 தரலாம் ப்ரோ, 7.5, 8. படம் நல்லா இருந்தது ப்ரோ. படத்தில் வந்து ஃபீமேலுக்கு வந்து நல்ல ஒரு ஃபைட்டு, அவங்களும் தற்காப்புலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொன்னாங்க. அடுத்து நல்லா ஆக்ஷன்லாம், நல்லா மியூசிக் நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா கேஜிஎஃப் படம் மியூசிக் டேரக்டர் கொண்டு வந்தாங்கன்னு வந்தோம். பரவாயில்ல, மியூசிக் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவர் ஃபைட்டு செம்மையாக பண்ணிட்டார். ஃபைட்டுக்காக தானே இருந்தார், சூப்பராக பண்ணிட்டார். எல்லாருக்கும் நல்லா இருந்தது. எல்லாருக்குமே இன்ட்ரோலாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் தான் ஃபைட் ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்தளவு ஹீரோஸ் யாரும் அவ்வளோ இது பண்ணல. நிறையா வில்லனுக்கு தான் நிறைய இன்ட்ரோ இருந்தது. செகண்ட் ஹாஃப் தான் சூப்பராக இருந்தது. லேகு கொஞ்சம் அங்கங்கே இருக்கும், பட் பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். நல்ல மியூசிக் நல்லா தான் இருக்குது. எல்லாருக்குமே இன்ட்ரோ சூப்பராக இருந்தது. மியூசிக் எல்லாமே நல்லா தான் இருந்தது. மற்றபடி கராத்தே ஃபைட்டு ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் செம்மையாக பண்ணிட்டார், சூப்பராக பண்ணிட்டார். படத்துக்கு ஒரு 5க்கு 3 கொடுக்கலாம். 90s அர்ஜுன் ஹீரோ மெட்டீரியலை வந்து மறுபடியும் ஸ்க்ரீனில் கொண்டு வந்து ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நாளாக வில்லனாகவே பார்த்த அர்ஜுனை வந்து என்னடா அது மறுபடி வில்லனாகவே வராதே தேரிக்க அப்படின்னு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோ ஏஜென்ட் வந்தோடனே அதே தேரிக்க அப்படின்னு ஒரு ஜோஸ் இருந்துச்சு. ஆக்ஷன் கிங், எல்லாத்துலேயும் அவர் தான் கிங்கு. ஆக்சுவலாக 30 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாரு. ஸோ அவர் ஆக்டிங் பற்றி சொல்லவே வேணாம், எக்ஸ்ட்ராடினரி. பட் என் ஏஜ் தான் அவரோட ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபைட் சீன்ஸ் ரொம்ப இருக்குது. அதான் சொன்னேன், ஆக்ஷன் கிங் இப்போ வந்து ஃபைட் சீன்ஸ்க்கு குறையலாமல் இருந்துச்சு. அதாவது அவர் ட்ரேட்மார்க்கான ஃபைட்டிங் போசஸ் அதெல்லாம் ஆடியன்ஸில் ரொம்ப க்ரேஸி ஆகிட்டாங்க. அந்த சைட் கிக்லாம் அது ஜெய்ஹிந்த் படத்துலேருந்து ஃபேமஸாக இருக்கும். இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்கள் இனிஷியலாக ஒரு ஃபர்ஸ்ட் 5-10 மினிட்ஸ் லேக் மாதிரி நினைப்பீங்க. பட் வந்து அது அபிராமியும் பிரீத்தியும் ஃபைட் சீனுக்கு வந்து அது ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி இருந்துச்சு. இல்லைன்னா நம்புற மாதிரி இல்லாமல் சிரிச்சிருப்பாங்க. அந்த இனிஷியலாக அந்த ஸ்லோவாக போகிற சீன்ஸால் தான் அந்த பிரீத்தியும் அபிராமி மேமும் ஃபைட் பண்ணுற சீன்ஸ் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் இருந்ததுனால அப்புறம் லேட்டராக புரியும் போது அது கொஞ்சம் சூப்பராக போச்சு. பிளாஸ்ட் படம் உண்மையிலேயே வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி பிளாஸ்டாக இருந்துச்சு. குறிப்பாக ஸ்டண்ட் கோரியோகிராஃபி எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க படத்தில். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டண்ட்டுமே பயங்கரமாக இருந்துச்சு உண்மையிலேயே. அதே மாதிரி படத்துக்கு வந்து இந்த ஸ்டண்ட்டுன்றதாலே நம்ம வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுனை தாண்டி வேறு யாரும் பெட்டராக பண்ண முடியாதுன்றதால உள்ளே போட்டிருந்தாங்க. ஆனால் என்னன்னா அவரை தாண்டி அபிராமியும் பிரீத்தி முகத்தும் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் படத்தில். அதாவது ஒரு ஃபீமேலுக்கு இந்த அளவுக்கு ஒரு ரோல் கொடுத்து அவங்கள இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுன்றதே நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணலாம் நம்ம. அதே மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் அது வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட், ஒரு பெண்ணுக்கு ஒரு தற்காப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்றத படத்தில் கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. சும்மா படத்தில் ஒரு சீன், ஒரு மெடிக்கல் ஷாப் சீன் இருக்கும், அதை ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும். இதெல்லாம் பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏன் நம்ம பசங்களையும் வந்து இந்த சிங்கிங், டான்ஸு, டிராயிங்னு கொண்டு போய் விடுறதுக்கு பதிலாக ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை கொண்டு போய் விடலாமேன்ற மாதிரி தோணும். ஸோ இந்த படத்தை அதனாலேயே தாராளமாக நம்ம என்கரேஜ் பண்ணலாம். ரொம்ப ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லுவேன். அர்ஜுன் ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா அர்ஜுன் ஆக்டிங்கை தாண்டி அபிராமி அண்ட் பிரீத்தி முகுந்த் சூப்பரா இருந்தது. விவேக் பிரசன்னா ஒரே சீன் வந்தாலும் பயங்கரமா ஸ்கோர் பண்ணுவாரு. ரொம்ப அருமையா இருந்தது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஓகே குட் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஒரே ஃபேமிலி எல்லாத்தையுமே பண்ற மாதிரி ஓவரா காமிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துல போலீஸ்க்கு ரோலை டம்மி பண்ணிட்டாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் ஏத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வந்து வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப அருமையா டிசைன் பண்ணிருந்தாங்க. வில்லனை பார்க்கும்போது ஐயோ இவனா அப்படின்ற மாதிரி நமக்கு தோண வைக்குது. அந்த மாதிரி நிறைய சீன் வந்து சீட் எட்ஜில் உட்கார வச்சு பார்க்க வைக்கிறாங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு அட்டெம்ப்ட் தான் உண்மையிலேயே. டைரக்டர் இந்த அளவுக்கு எடுத்தது நல்லா இருந்துச்சு. மியூசிக் படத்துக்கு ரொம்ப கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும். நீங்க கேஜிஎஃப் அளவுக்கு தான் எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா அந்த மியூசிக் டைரக்டர் தான் போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு எதிர்பார்க்க கூடாது. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. காமெடிலாம் படம் இது காமெடிலாம் கிடையாது, சீரியஸான படம். இதுக்கும் காமெடிக்கும் சம்பந்தமே கிடையாது. நல்லா இருக்கு படம், தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படமே ஒன்றும் இல்லை, சிம்பிள், ஒரே ஒரு கான்செப்ட் தான். ஒன்று மார்ஷியல் ஆர்ட்ஸ், ஃபீமேலுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம், அதுவும் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு எவ்வளோ முக்கியன்றது காமிச்சிருக்காங்க. ரெண்டாவது ஓம் பிரச்சனையை மட்டும் பார்க்காத ஊரா பிரச்சனையும் ஓம் பிரச்சனையை எடுத்து பாருன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அருமையாக இருக்கு படம், தாராளமாக பார்க்கலாம். என்கரேஜ் பண்ணுங்க இந்த மாதிரி படத்தை, வேற ஒன்றும் இல்லை.